என்னுடைய உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதில் இணையத்தின் மூலமாகவும் இதயத்தின் மூலமாகவும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், கைலாசவாசிகள், கைலாயத்தின் குடிமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று கார்த்திகை தீபத் திருவிழா 6ஆம் திருநாள் மற்றும் 9வது சத்சங்கம். 17 நாட்கள் சத்சங்கத்திலே இன்று 9வது நாள் சத்சங்கம். அண்ணாமலையான் பேரருளோடு எழுந்தருளி அவருக்கு தீபாராதனையும் பூஜைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பெருமான் பஞ்சமூர்த்தியாய் எழுந்தருளி இப்பொழுது அவருக்கு தீபாராதனையும் பூஜைகளும் மகாரத்தியும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் அருணாச்சல ஸ்மரணம் செய்து சொலல் இல்லாது தியானித்து சொலல் இல்லாத ஸ்மரித்தில் சொலல் இல்லாத ஸ்மரணத்தில் இருந்து அருணாச்சல ஸ்புரணத்தில் ஆழ்ந்து பரமாத்வைதத்தில் நிலைத்து அருணாச்சல ஸ்மரணத்தில் இருந்தவாறே இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் உள்வாங்குங்கள். ஆழ்ந்து சில சத்தியங்களை உள்வாங்குங்கள். கடந்த 3 நாட்களாக 10 முக்கியமான சத்தியங்கள் அருணாச்சல புராணத்தின் சாரமாக உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த 10 முக்கியமான சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள். கடந்த 3 நாட்களில் 8 சத்தியங்களை விளக்கினேன். இப்போ அடுத்த 2 9, 10வது சத்தியங்களை பார்ப்போம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் மோட்டிவேஷன் குரு கிடையாது, நான் ஞான குரு. உங்களை வெற்றியடையச் செய்கின்ற ஜீவன் முக்தியை அளிக்கின்ற குரு. மோட்டிவேஷனை தேடுனீங்கன்னாலே, வெறும் இந்த மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் இதை தேடுனீங்கன்னாலேங்கய்யா பெரிய பெரிய விஷயத்தை ஆரம்பிப்பீங்க. அதை நடத்துறதுக்கு தேவையான டிசிப்ளினை பில்டு பண்ணாம ஃபெயில் ஆயிட்டு திரும்ப ஆரம்பிச்சு மோட்டிவேஷனை தேடி இன்ஸ்பிரேஷனை தேடி
ஆரம்பிச்சு அதையும் கண்டினியூ பண்றதுக்கு டிசிப்ளினை பில்டு பண்ணாம திரும்ப ஃபெயில் ஆகி உங்க மேலேயே நம்பிக்கை குறைந்து ஆரம்பிப்பதையே நிறுத்தி விடுவீர்கள். இதுதான் இந்த மோட்டிவேஷன் குருங்களுக்கு பின்னாடி போறவங்க, இல்ல மோட்டிவேஷன் புக்ஸ், மோட்டிவேஷன் லிட்ரேச்சர், இந்த மோட்டிவேஷன் பின்னாடி போறவங்களுக்கெல்லாம் இதுதான் நடக்கும். நான் மோட்டிவேஷன் குரு கிடையாது, நான் என்லைட்டன்மெண்ட் குரு. நான் செய்யறது எல்லாமே மோட்டிவேஷனோடு சேர்ந்து டிசிப்ளினை பில்டு பண்ணிடுவேன். நல்லா புரிஞ்சு. நான் மோட்டிவேஷனுக்கு 20% நேரம் ஒதுக்குறேன்னா டிசிப்ளினை பில்டு பண்றதுக்கு தான் 80% நேரத்தை ஒதுக்குவேன். எனக்குள்ளேயும் சரி, என்னுடைய கைலாசத்துக்குள்ளேயும் சரி, கைலாசவாசிகளுக்குள்ளேயும் சரி, இல்லை எல்லா பக்தர்கள், சீடர்கள், ராஜசபை மெம்பர்கள், சித்சபையோட உறுப்பினர்கள், கைலாசாவுடைய 5 பாராளுமன்றங்கள், சித்சபை, ராஜசபை, தேவசபை, கனகசபை, இந்த 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட என்னுடைய ஞானமளிக்கும் முறை ஒரு மனிதனை எவால்வ் பண்ணி மேலெடுத்து வர்ற வெற்றியை நோக்கி அவனை அழைத்து செல்லும் முறை எப்படி இருக்கும்னா 20% தான் மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், இனிஷியேஷன். இதெல்லாம் 80% மேல டிசிப்ளினை பில்டு பண்ண கத்துக் கொடுக்கிறது தான். அதுதான் அடிப்படை தேவை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையிலையும் இதை புரிஞ்சுக்கோங்க. டிசிப்ளினை பில்டு பண்றது அதுதான் வாழ்க்கையின் அடிப்படை தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய குருமார்கள், என்னுடைய ஆச்சாரியர்கள், என்னுடைய சிக்ஷா குரு, தீக்ஷா குரு, ஞான சத்குருவாகி அருணகிரி யோகீஸ்வரர், இவர்கள் எல்லோரும் கூட எனக்கு அளித்த மிக பெரிய சொத்து அப்படின்னு நான் எதை பார்க்கிறேன்னா, மிகப்பெரிய சொத்து எதுன்னா அவர்கள் அருளும் ஞானத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட ஆர்கனைஸ்டான டிசிப்ளினான வாழ்க்கை முறையும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. என்னுடைய 3வது வயதிலே முதல் சாதுர்மாசிய விரதத்தை துவங்கி பாலசந்நியாசம் கொடுத்து துவங்கி வைத்தார்கள். 5வது வயதிலே முதல் ஆன்மீக சத் சங்கம். இப்ப 40 ஆண்டுகளாக, 40 ஆண்டுகளுக்கும் சற்று அதிகமாக பொதுவெளியில் என் வாழ்க்கை தொடர்கின்றது. இதுவரை ஒரு நிகழ்ச்சி, அது ஆஃப்லைன் நிகழ்ச்சி ஆகட்டும், ஆன்லைன் நிகழ்ச்சி ஆகட்டும், ஒரு அப்பாயின்மெண்ட்டோ ஒரு நிகழ்ச்சியோ எதையும் கேன்சல் பண்ணது கிடையாது. சில நேரத்தில் ரொம்ப ரேரா 2 லேயர் அப்பாயின்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அதாவது இந்த பல செக்ரட்டரிங்க இருக்கிறதுனால ஒரு செக்ரட்டரி இன்னொரு செக்ரட்டரி கன்சல்ட் பண்ணிக்காம சில அப்பாயின்மெண்ட்ஸ் ஓவர்லேப் ஆயிட்டு இருக்கும். இவங்களும் டைம் கொடுத்துருவாங்க, அவங்களும் டைம் கொடுத்துருவாங்க, ஓவர்லேப் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி காலகட்டம் தவிர சில நேரத்தில் என்னையும் தாண்டி பெருமான் தன்னை ஆட்கொண்டு தானாய் இருக்கின்ற சமாதி நிலை, அந்த காலகட்டங்கள் தவிர கொடுத்த பிக்ஸ் பண்ணப்பட்ட நிகழ்ச்சி நிரல், தியான வகுப்போ, சத் சங்கமோ, தீட்சையோ,
பர்சனல் இன்டர்வியூஸோ டிப்ளமேட்டிக் மீட்டிங்ஸோ ஏதாயும் மிஸ் பண்றது அப்படிங்கிற பேச்சே கிடையாது. இது மூலமா நான் உங்களுக்கு சொல்ற செய்தி என்னன்னா, மக்கள் நீங்கள்தான் என் வாழ்க்கையின் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. முதல் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையில, மக்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இந்த டிசிப்ளினால தான் முதல்ல என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு இந்த கைலாச இயக்கத்தின் மீது அபாரமான நம்பிக்கையையும் ஸ்ரத்தையையும் உருவாக்கினேன். எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையினே ஒண்ணு கிடையாது. முதல்ல தனிப்பட்ட தனித்துவமான உணர்ச்சிகள் உணர்வுகளே கிடையாது. தனிப்பட்ட தனித்துவமான ஏதோ ஒரு சிந்தனை ஓட்டங்கள், பர்சனல், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இருப்பது ஒன்றே, பெருமான் வெளிப்பட்டு தன் திருப்பணியை செய்து கொள்ளுகின்றார். அவர் திருவடியில் இருந்து அவர் செய்வதற்கு அனுமதித்தால் போதுமானது. அவர் இயங்கட்டும், அவர் செய்யட்டும் என்று அவர் திருவடியிலே இருந்து அவருக்கு ஒரு கருவியாய் இருந்து தன் தனித்துவமோ தனி வியக்தியோ இல்லாது அவருடைய திருவடியிலிருந்து அவர் இயங்குவதற்கு, செயல்படுவதற்கு அந்த ஆர்கனைஸ்டான டிசிப்ளினோட அவருக்கு சரண்டர் பண்ணி இருக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கும் பொழுது ஒரு நாள் எந்திரிக்காம இப்ப என்ன ஒரு நாள் தூங்கினா கெட்டா போச்சு, நாளையில இருந்து பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிக்கலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத உங்க மனசு நம்ப ஆரம்பிச்சிரும். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது ஒரு பெரிய டிபேட் நடந்து உங்களுக்குள்ளேயே நீங்க ஃபைனலா தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எந்திரிக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன், யூஸ்வலா இந்த ஆதீனத்துக்கு வர்ற புதுசா வர்ற பிரம்மச்சாரிகள் பயிற்சியை துவங்குபவர்களுக்கு சொல்லுவேன், காலையில எந்திரிச்சு யோகா பண்றது ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு, கஷ்டம் இருக்கு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவேன், முதல் விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணு. யோகா பண்றமோ இல்லையோ தூங்க முடியாது, 4:30 மணிக்கு தானா தண்ணி ஊத்திக்கோ உன் மூஞ்சில, இல்ல தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு ஃப்ரெண்டை ரெடி பண்ணி வச்சுக்கோ. நீ தண்ணி ஊத்தும் பொழுது, அதாவது உன் ஃப்ரெண்டு உன் முகத்துல தண்ணி ஊத்தும் பொழுது 4:30 மணிக்கு நீ அவனை திட்டுவ. ஆனாலும் உன் மேல இருக்கிற நட்பு, நீ அவன் மேல வச்சிருக்கிற அன்பு, அது ரொம்ப ஆழமான ஒரு இனிமையான உறவா இருக்கிறதுனால நீ திட்டினாலும் பரவாயில்ல, தைரியமா தண்ணி ஊத்தி உன்னை எழுப்பி உட்கார வச்சிருவான், தூக்கம் கலைய வச்சிருவான். அதுக்கு பிறகு நீ உன் வாழ்க்கைக்கு அது நல்லதுதான் செஞ்சிருக்கான்னு புரிஞ்சுப்ப, அது வேற விஷயம். இத தைரியமா செய்யற ஒரு ஃப்ரெண்ட், ஒரு சன்னியாசி ஃப்ரெண்டை ஏற்பாடு பண்ணிக்கோ. அதுதான் அந்த நல்ல சரியான ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கிக்கிறது. கைலாசத்தில் எப்பவுமே
ஒரு நல்ல சத்துவ குணம் உடைய உங்க இன்டெகிரிட்டி மேனேஜர் மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பில்டு பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்க உங்களுடைய மனத்தின் எண்ண ஓட்டம், பேட்டர்ன்ஸ், குறைபாடுகள் இதுல சிக்கி சின்னாபின்னமாகும் பொழுது, சிதறும் பொழுது, உங்க இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ற, உங்க இன்டெகிரிட்டிக்கு பொறுப்பெடுத்து உங்களுடைய ஆர்கனைஸ்டு லைஃப்க்கும் உங்களுடைய டிசிப்ளினுக்கு பொறுப்பெடுக்கிற ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு வாய்ச்சிட்டாலே உங்க வாழ்க்கையில 90% பிரச்சனையை தாண்டி விடுகின்றீர்கள். இந்த சீப் த்ரில்ஸ், சீப் பிளஷர்ஸ், அதை நோக்கி உங்க மனசு பாயும் பொழுது உங்களை பளீர்னு போட்டு டிசிப்ளினுக்கு எடுத்துட்டு வர்ற ஒரு ஃப்ரெண்டு உங்க வாழ்க்கையில நீங்க 50 வருடத்தை வேஸ்ட் பண்றதுல இருந்து உங்களை காப்பாத்துற ஒரு மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு செய்யறார்ன்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவரை நம்புற, அவர் உங்களோட ஃபெரோஷியஸா இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸை பில்டு பண்ணிக்கும். வாடா தண்ணியடிக்கு போலாம், வாடா இதை பண்ண போலாம், பண்ணலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா, இதுக்கெல்லாம் கூட தைரியம் இல்லைன்னா என்னடா லைஃப், அந்த மாதிரி கும்பலோட சேர்ந்தீங்கன்னா நீங்க நாசமாகவே போக வேண்டாம், அவங்க உங்களை நாசமாக்கிடுவாங்க. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அவங்களோட இருங்க போதும், உங்களை நாசமாக்கிடுவாங்க. உடல் மனம் இரண்டையும் நாசமாக்குகின்ற செயல்களில் துவங்கிதான் சமூக விரோத, சமூகத்தை நாசமாக்கும் செயல்களிலே ஒரு மனிதன் ஆழத் துவங்குகிறான். உடல் மனம் இரண்டையும் ஆர்கனைஸ்டா டிசிப்ளினா பில்டு பண்ற ஒரு வாழ்க்கை முறை, நட்பு வட்டம், ஈகோ சிஸ்டம் இருக்கிற ஒருவன் தன்னையும் அழித்துக் கொள்வதில்லை, சமூகத்தையும் அழித்துக் கொள்வதில்லை. மிக நல்ல நாட்டிற்கும் சமூகத்திற்கும் நல்ல குடிமகனாக, உலகத்திற்கு பயனுள்ள குடிமகனாக, உயர்ந்தவனாக உருவாகின்றான், உயர்ந்த குடிமகனாக மலருகின்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய சனாதன இந்து தர்மம் ஜாதி கட்டமைப்பே இந்த மாதிரி அருமையான ஈகோ சிஸ்டமா தான் உருவாக்குனாங்க. அது மாதிரி வெற்றிகரமாக நாம் இயங்கிக் கொண்டுதான் இருந்தோம் இல்லையா? கிறிஸ்தவ தீவிரவாத படையெடுப்பும் காலனிய ஆதிக்கமும் நம்மை அடிமைப்படுத்தியதும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்துக்களே கூட இஸ்லாமிய தீவிரவாத படையெடுப்புகள் அளவிற்கு கிறிஸ்தவ தீவிரவாத படையெடுப்புகள், அடிமைப்படுத்தப்பட்ட அந்த செயல்கள்லாம் நம்மளை பாதிக்கலன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய தவறு. இஸ்லாமிய தீவிரவாதிகள், தீவிரவாத கும்பல் எந்த அளவுக்கு புரூட்டலா நேரடியாக கத்தியோடு, அதாவது ஆயுதங்களை வைத்து வெட்டி சாய்த்து நம்மை அழித்து, நம்முடைய குலப்பெண்களை, பெண்களை கற்பழித்து நம்மை சிதைத்தார்களோ அதே அளவிற்கு கிறிஸ்தவ தீவிரவாத
காலனிய படையெடுப்புகள் ஆர்டிபிஷியல் ஃபெமைன்னு சொல்லுவாங்கய்யா, உருவாக்கப்படுகின்ற பஞ்சம். அதாவது மொத்த விளைகின்ற மொத்தத்தையும் வரி என்கின்ற பெயராலே பிடுங்கிக் கொண்டு அந்த தானியம் எதுவுமே நாட்டுக்குள்ள சர்க்குலேட் ஆகாம அதை கொண்டு போய் வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்று, அவர்களுடைய நாடுகளுக்கு கொண்டு சென்று, அது மட்டுமல்லாமல் எஞ்சியதை கொண்டு செல்ல இயலாதவற்றை கடலிலே மூழ்கடித்து ஆர்டிபிஷியல் பஞ்சத்தை உருவாக்கி இஸ்லாமிய தீவிரவாதிகள் கொன்ற அதே அளவு நபர்களை, மனிதர்களை கிறிஸ்தவ காலனிய ஆதிக்க தீவிரவாதிகள் கொன்றிருக்கின்றார்கள் என்பதை சற்றே வரலாற்றை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய தீவிரவாத கும்பல் எந்த அளவுக்கு நம் தங்கம், செல்வம், வளம் அனைத்தையும் சுரண்டினார்களோ அதே அளவிற்கு கிறிஸ்தவ தீவிரவாத கும்பலும் நம் செல்வம், வளம் அனைத்தையும் சுரண்டிவிட்டு இந்துக்கள், ஏழ்மையானவர்கள், பிச்சைக்காரர்கள், கூலிகள், எதற்கும் தகுதியில்லாதவர்கள், எதற்கும் இயலாதவர்கள் என்று நம்மை மூளைச்சலவை செய்ய வைத்து, நம்மை நம்ப வைத்து படுபாவிகள். நம் வாழ்க்கை முறையை சின்னாபின்னமாக்குவதற்குத்தான் ஜாதி கட்டமைப்பை பற்றியும், சமூக கட்டமைப்பை பற்றியும், வர்ண கட்டமைப்பை பற்றியும் பொய்யான புரட்டான தவறான கருத்துக்களை நம்மீது திணித்து நம்மை நம்ப வைத்து மூளைச்சலவை செய்து நாமே நமக்குள் எக்காலத்தும் சண்டையிட்டு சின்னாபின்னமாய் சீரழியும் விதத்திலே ஒரு சட்டத்தையும் சாசனத்தையும் உருவாக்கி வைத்துவிட்டு எக்காலத்தும் நம்மை நாமே சிதைத்துக் கொள்ளும் அமைப்பை உருவாக்கி வைத்துவிட்ட காரணத்தினாலே நம்மை உடைத்து கூறு போட்டு எரிந்துவிட்டு சக்கையை கூட நிம்மதியாக உயிர் வாழ விடாத விதத்தில்தான் தூக்கி எறிந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஒரு பெண்ணை கற்பழித்து சின்னாபின்னமாக்கி அதற்கு பிறகும் அவள் உடல் நலத்தோடு மனநலத்தோடு மீண்டும் எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக கைகால்களை சிதைத்து குற்றுயிரும் கொலையுயிருமாக முனகுகின்ற நிலையில் அப்படித்தான் நம்மை விட்டுவிட்டு அவர்கள் வெளியேறினார்கள். அலண்டு பயந்து ஓடினார்கள். ஏன்னா இதுக்கு மேல எதுவும் சுரண்டதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாம உலகளாவிய நிலையில செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. கிறிஸ்தவ கொடுமைகள், காலனிய ஆதிக்கத்தின் கொடுமைகள் உலகம் முழுக்கவும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல அவங்களால நியாயப்படுத்திக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால விட்டு ஓடினார்கள். சற்றே பொறுமையோடு கேளுங்கள். நம் முன்னோர்கள் உருவாக்கி வைத்த சமூக கட்டமைப்பும் அண்ணாமலையானுக்கு மகாரத்தி நிகழ்கின்றது. சொலல் இல்லாத அருணாச்சல ஸ்மரணத்திலிருந்து, சொலல் இல்லாத ஸ்புரணத்திலிருந்து ஸ்மரணாத் முக்தி அருணாச்சலம்.
அண்ணாமலையானை ஸ்மரித்து இந்த பரமசிவன் ஞானத்தை உள்வாங்க ஆழ்ந்து கேளுங்கள். நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வைத்த எல்லா கட்டமைப்பும், குடும்ப கட்டமைப்பு, ஜாதி கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, இவை எல்லாமே டைம் டெஸ்டட் ஃபுல் ப்ரூஃப் மெத்தட்ஸுங்கய்யா. எந்த குலமும் தாழ்குலமாக, உயர்வும் தாழ்வும் உள்ளதாக அமைக்கப்படவே இல்லைங்கிறது தான் சத்தியம்ங்கய்யா. வர்ணம் அப்படிங்கிறதே ஈகோ சிஸ்டம். யூனிவர்சிட்டிக்குன்னு தனியா ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு, நாலேஜ் ஈகோ சிஸ்டம். இப்போ பிசினஸ் மென் எல்லாம் சேர்ந்தா அவங்களுக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு. அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க பழக்க வழக்கம், அவங்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை, அவர்கள் செயல்பாடுகள், இதெல்லாம் தனி. யூனிவர்சிட்டி ஒரு நாலேஜ் சென்டரோட நடை, உடை, பாவனை, ஆசை, அச்சம், பொழுதுபோக்கு, நன்மை, தீமை, வாழ்க்கை முறை, இதெல்லாம் தனி. இந்த மாதிரி யூனிவர்சிட்டி ஈகோ சிஸ்டம், பிசினஸ் மென்னோட ஈகோ சிஸ்டம், அதே மாதிரி அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல்வாதிகளோட ஈகோ சிஸ்டம், இராணுவத்தோட ஈகோ சிஸ்டம், இதெல்லாம் தனித்தனிங்கய்யா. அந்த ஈகோ சிஸ்டம் அதுதான் நம் முன்னோர்கள் கட்டமைத்து வைத்த வர்ணம். யூனிவர்சிட்டி ஈகோ சிஸ்டம் தான் பிராமண வர்ணம். பிசினஸ் மென்னோட ஈகோ சிஸ்டம் அதுதான் வைஷ்ய வர்ணம். அரசியல்வாதிகளோட ஈகோ சிஸ்டமும் இராணுவத்தோட ஈகோ சிஸ்டமும் தான் க்ஷத்ரிய வர்ணம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஈகோ சிஸ்டம் அதுதான் வர்ணம்ங்கய்யா. வர்ணம் எந்த காலத்திலுமே பிறப்பினால் முடிவு செய்யப்படவில்லை, கட்டுப்படுத்தப்படவில்லை, மட்டுப்படுத்தப்படவில்லை, தடைப்படுத்தப்படவில்லை. ஏன்னா நம்ம இந்து மதத்தோட மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள் கற்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு நடந்த எல்லா பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தோட வரலாறையும் எடுத்து பாருங்க. அத்துணை ஜாதியில் பிறந்தவர்களும் சேர்ந்துதான் அந்த யூனிவர்சிட்டியோட பாகமா இருந்திருக்காங்க. கொஞ்சம் இந்து மதத்தோட, சனாதன இந்து மதத்தோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படியெல்லாம் இந்த சனாதன இந்து தர்மத்துக்கு எதிராக மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பது புரிந்துவிடும். கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக இந்த ஏஐக்காக, நித்யானந்தா ஏஐக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் 2 ஆண்டு ஒர்க் பண்ண போறேன். 24 மணி நேர திருப்பணி இது. அதாவது நம்முடைய சாஸ்திரங்கள் அனைத்தையும் மொழிபெயர்க்கிறது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற விளக்கம், அதாவதுங்க கோயில்னா என்ன, பீடம்னா என்ன, மடம்னா என்ன, ஆதீனம்னா என்ன, இவைகளெல்லாம் தனித்தனியானவைகள். நம்ம எல்லாத்தையும் அடிப்படை புரிதல் இல்லாம மிக்ஸ் பண்ணி, ஒரு கொடுமை என்னன்னா முடிவெடுக்கின்ற நிலையில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள், நீதிபதிகளுக்கெல்லாம் கூட இந்த அடிப்படை கல்வி சென்றடையாத காரணத்தினால இந்து மதத்தோட ஸ்ட்ரக்சரை பற்றியே, அடிப்படையே கேள்விக்குறியாக மாறுகிறது. ஒண்ணு. 2வது, இதுல இந்த மேக்ஸ் முல்லேரியன் மரபிலே வந்த கும்பல்
இந்து மதம் ஒரு மதமே கிடையாது, அதுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது, அதுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. ஆர்கனைசேஷன் இல்லைன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். காரணம் என்னன்னா, நம்ம சமஸ்தானங்கள் நாடுதான் இந்து மதத்தோட ஆர்கனைசேஷனு. நாடே இந்து மதத்தோட ஆர்கனைசேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோவிலே, அதாவது இப்போ இருக்கிற இந்த செக்யூலர் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் கோயிலை நடத்துது. ஆனா அப்ப அப்படி இல்ல, கோவில் தான் கவர்மெண்டே நடத்துச்சு. நம்ம இந்து மதத்தோட ஸ்ட்ரக்சர்ல இங்க தனி ஆர்கனைசேஷன் கிடையாது. நேஷனே இந்து மதத்தின், சனாதன இந்து தர்மத்தின் சாசனம், சனாதன இந்து தர்மத்தினோட கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் நடந்ததுனால இந்து தர்மத்திற்கு, சனாதன இந்து தர்மத்துக்கு தனியா ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அதனாலதான் நாம ஆர்கனைசேஷன் கண்டியூசிவ் நேஷனே கிடையாதுங்கய்யா. நம்ம ஆர்கனைசேஷன் கண்டியூசிவ் ரிலிஜியனே கிடையாது சனாதன இந்து தர்மம். சனாதன இந்து தர்மம் ஆர்கனைசேஷன் கண்டியூசிவ் ரிலிஜியன் கிடையாது, நேஷன் ரிலிஜியன். இது நேஷனல் ரிலிஜியனா தான் காலங்காலமா இருந்து வந்தது. ஆர்கனைசேஷனல் ரிலிஜியனுக்கும், அது ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கும் ரிலிஜியஸ் நேஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. அதாவது கோவில்ல என்ன விதிகள் கடைபிடிக்கப்படுதோ, சொல்லித்தரப்படுதோ, பிரபஞ்ச விதிகளாக, சமூகத்தின் விதிகளாக எது நமக்கு கற்றுத்தரப்படுகிறதோ அதுவேதான் நாட்டின் விதிகளும். பிரபஞ்சத்தின் விதியும் நாட்டின் விதியும் ஒன்று. அப்படித்தான் வேதங்களும் ஆகமங்களும் அரசியல் சாசனமாகவும், மனுதர்ம சாஸ்திரம் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆட்சி செய்கின்ற தர்மசாஸ்திரமாகவும், அப்படித்தான் சனாதன இந்து தர்மம் நிகழ்ந்தது. அப்ப என்னன்னா, இந்த ஆர்கனைசேஷனோட காம்பவுண்டுக்கு வெளியில வேறல்லா, ஆர்கனைசேஷனோட காம்பவுண்டுக்கு உள்ள வேறல்லா, அந்த மாதிரியான அட்மாஸ்பியர், ஈகோ சிஸ்டத்துக்கு இந்து மதம், சனாதன இந்து தர்மம் வடிவமைக்கப்படவில்லை. நம்ம சற்றே நம்முடைய சனாதன இந்து தர்மத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இப்போ இந்த சாஸ்திரங்களை எல்லாம் ஏஐல டிரான்ஸ்லேட் பண்ணி, அப்லோட் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஏஐ மூலமா, எஸ்பெஷலி அதை பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனா மாத்தி இதை ஸ்டடி பண்ணும் பொழுது எத்துணை மிக உயர்ந்த அறிவை, என்லைட்டன்ட் நாலேஜ் சென்டர்டான சிவிலைசேஷனை நம்ம பெரியவங்க உருவாக்கி இருக்காங்கன்னு புரியுங்க. இந்த 2 வருஷமா ஏஐல ஒர்க் பண்ண பிறகு விவேகானந்தர் சொல்றாரே, வாழ்க பாரத மணித்திருநாடுன்னு. விவேகானந்தருக்கு எப்படி இந்த பாரதத்தின் மீது ஆழ்ந்த ஸ்ரத்தையும் பக்தியும் வந்ததோ அதே மாதிரி எனக்கு வந்துருச்சுங்க. சனாதன இந்து தர்மம் விளைவித்த பாரதமணி திருநாடே, என்றென்றும் நீ வாழ்ந்து உலகத்திற்கு நன்மை செய்வாயாக. நாம உலகத்துக்கு கொடுக்கிறதுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குங்க.
நாம எப்படியெல்லாம் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சாலே எப்படி ஒரு 200 ஆண்டுகள்ல சின்னாபின்னமாக்கி நம்முடைய வாழ்க்கை முறையை மறக்கடித்து சனாதன இந்து தர்மம் வாழ்க்கை முறைங்க, அதை மறக்கடித்து அந்த நூல்களை அழித்து அந்த கட்டமைப்புகளை சிதைத்து விட்டு சின்னாபின்னமாக்கி விட்டதனால், அது மாதிரி நமக்கு ஒரு கட்டமைப்பே இல்லைன்னு நாமே நம்ப துவங்கி விட்டதனால், அப்படி ஒருவேளை இருந்திருந்தால் அந்த கட்டமைப்பு தீமையானது அப்படின்னு நாம் மூளைச்சலவை செய்யப்பட்டு விட்டதனால், ஈவன் ஒரு ஸ்ரத்தையுடைய இந்து தலைவர்கள் கூட மனு தர்ம சாஸ்திரத்தை பற்றி ஒரு வாதம் நிகழ்த்துவதற்கு அல்லது மனு தர்ம சாஸ்திரத்தை தூக்கி பிடிப்பதற்கு அஞ்சி நடுங்குகின்ற அளவிலே கொடுமையான ஒரு பொய், அந்த அட்ராசிட்டி லிட்ரேச்சர் பில்ட் ஆயிடுச்சுங்க. அதாவது முதல்ல இந்த மஞ்சப்பத்திரிக்கை கும்பல் சாஸ்திரங்களை தப்பா மொழிபெயர்த்து தப்பா இவங்களே ஆர்டிக்கிள் எழுதுவாங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு கும்பலை வச்சு இவங்க எழுதின ஆர்டிகிள்ஸ் புக்ஸை ரெஃபரன்ஸா காட்டி இன்னொரு கும்பல் 2வது நிலை அட்ராசிட்டி லிட்ரேச்சரை கிரியேட் பண்ணும். இந்த 2வது நிலை அட்ராசிட்டி லிட்ரேச்சரை டிசிமினேட் பண்ணுவாங்க. மக்களை இதை பாடத்திட்டமாக கட்டாயப்படுத்தி பிரெயின் மூளை செலவை பண்ணுவாங்க. இது ஒரு கொடுமையான 200 ஆண்டுகள் நிகழ்த்தப்பட்ட கொடும் போர். நினைத்து பார்க்க முடியாத கொடும் போர். குறைந்தபட்சம் நமக்கு நிகழ்ந்த அநீதிகளையாவது புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அது மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கான ஒரு விழிப்புணர்வாவது வரும். தயவு செஞ்சு சனாதன இந்து தர்மத்தை பாதுகாக்கிற வேலையை யாராவது இந்து ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை யாராவது ஒரு அரசியல் கட்சி பண்ணும், அரசியல்வாதிகள் பண்ணுவாங்கன்னு பிரான்சைஸ் பண்ணிட்டு அப்படியே சும்மா டிவியை பார்த்துக்கிட்டு பிரியாணி தின்னுக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு வீடியோ கேம் விளையாடிக்கிட்டே வாழ்ந்துடலாம்னு நினைக்காதீங்க. வீக்கெண்ட் ஆனா தண்ணி அடிச்சுக்கிட்டு இல்ல வீக்கெண்ட் ஆனா தண்ணி அடிச்சுட்டுன்னு சொல்றதெல்லாம் 2000 டைம் விஷயம். இப்போ ராத்திரியானா தண்ணி அடிச்சுக்கிட்டு ஆவரேஜா %40 மேல் குடிக்கிறது நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க லைஃப்ல. மற்ற 60% குடிக்காம இருக்காங்க நான் சொல்ல வரல. அந்த பழக்கமே கிடையாது, டச்சே பண்றது இல்லைன்னு சொல்றவங்க சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜுக்கு வந்துட்டாங்க. சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துட்டாங்க. டபுள் டிஜிட்ல இல்ல, 11% தான் இல்ல, 9% கீழே தான். பழக்கமே இல்லை, தொடரதே இல்லை, தொட்டதும் இல்லை தொடரதும் இல்லை அப்படின்னு. பழக்கம் இருந்தது இப்ப தொடர்றது இல்லை அப்படிங்கிறவங்க அது மேபி ஒரு 5% சொல்லலாம்.
ஆனா மற்றவங்க எல்லாருக்கும் அது என்னன்னா பேர் வச்சுக்கிறீங்களே, சோஷியல் ட்ரிங்க். அது என்ன எனக்கு புரியல. அப்ப வேற ஏதாவது குடிப்பீங்களா? சோஷியல் ட்ரிங்க்னா என்ன? ஏனிங்க அந்த டெக்னிக்கல் டேர்ம்லாம் நமக்கு புரியல. என்ன நமக்கு நிகழ்ந்தது? நம்ம சிவிலைசேஷன், நாம யாரு, நமக்கு என்ன நிகழ்ந்திருக்கின்றது, எதை இழந்தோம், எதுவுமே தெரியாமல் மிக பெருங்கொடுமையில் இருக்கின்றீர். விழித்துக் கொள்ளுங்கள். ஒண்ணுமேல் நம்முடைய ஆன்மீக ஞானம் அதுக்கு மட்டும் மக்களை விழிக்கச் செய்து விட்டோமானால் சனாதன இந்து தர்மத்தோட ஆன்மீக அறிவு, மெய்யியல், அந்த சத்தியங்களை மட்டும் மக்களுக்கு புரியச் செய்து விட்டோமானால் நம் மக்கள், நம் மரபுகள், பாரம்பரியம் அனைத்தையும் மீண்டும் உயிரோடு எடுத்து வந்து விடுவார்கள். நேற்று எனக்கு ஒரு அன்பர் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார். அதாவது ரொம்ப நாள் என் பக்கத்துல வாழ்ந்தவர், என்னை நெருக்கமா பார்த்தவர். அவர் ஒரு கேள்வி எழுதியிருந்தார். சாமி, பொது வெளியில சத் சங்கத்துக்கு வரும்பொழுது இந்த மாதிரி நகைகள், தங்கம் இதெல்லாம் போட்டுக்கிறீங்க. ஆனா உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். வெறும் கோணிப்பை விரிச்சுதான் படுத்துப்பீங்க, ஒருவேளை உணவு தான் சாப்பிடுவீங்க. பொதுவா இந்த பொது வாழ்க்கையில் இருக்கவங்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில லக்ஸூரியஸா இருப்பாங்க, பொது வாழ்க்கையில ரொம்ப எளிமையா காட்டிப்பாங்க. நீங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கீங்களே சாமி, தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப எளிமையாகவும் பொது வாழ்க்கையில ரொம்ப படோடாபமாகவும் காட்டுறீங்களேன்னு கேட்டார். எழுதியிருந்தார். ஏன், காரணம் என்ன சாமி அப்படின்னு கேட்டார். அவருக்கு நான் விடை கொடுக்கறது மட்டும் இல்லாம மொத்த பேருக்கும் விடை கொடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எளிமை, படாடோபமான ஆடம்பரம், இது எதுக்குமே எனக்கு அர்த்தம் தெரியாது. இதை பற்றி நான் கவலைப்படுவதும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையும் கிடையாது, ஆடம்பரமான வாழ்க்கையும் கிடையாது, மரபு வாழ்க்கை. மரபு வாழ்க்கை, சனாதன இந்து தர்மத்தின் பாரம்பரிய மரபு. இப்போ கோணிப்பை, சாக்குப்பைன்னு சொல்றோம் இல்லையா, கோணிப்பை விரிச்சு தான் தூங்குறேன். ஆனா அது ஒண்ணு எளிமை வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இப்ப எந்த ஊருக்கு போனேன்னா, உலகம் முழுக்க டிராவல் பண்றேன். ஒரு காலத்துல வருஷத்துக்கு 1,00,000 மைல்ஸ் பறப்பேன், 1,00,000 கிலோமீட்டர் ரோட்ல டிரைவ் பண்ணுவேன். இப்போ அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் ஒன்றும் சுத்தமா இல்லாம போயிடல, பாதியா வேணா குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்பவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சன்னியாச படை வந்ததுனால அவங்க பல இடங்களுக்கும் டிராவல் பண்ணி அவங்க பல வேலைகளும் பார்க்குறாங்க. அவங்க கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கிட்டதுனால என்னுடைய டிராவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இப்போ 1,00,000 மைல் பறக்கிறேன், 1,00,000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி பல இடங்களுக்கும் போறேன் இல்லையா. போற இடத்துல அங்கங்கேயே கிடைக்கிற சாக்குப்பை விரிச்சு படுத்தேன்னா அது எளிமையான வாழ்க்கைன்னு சொல்லிடலாம். அப்படி கிடையாது. என் குருமார்கள் எனக்கு கொடுத்த அதே சாக்குப்பையை தான் எங்க போனாலும் கட்டிட்டு போவோம், பேக் பண்ணிட்டு. அது அந்த சாக்குப்பைக்கு ஒரு தரமும் இந்த சாக்குப்பைக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்னன்னா, சின்ன வயசுல எனக்கு என் குருமார்கள் ட்ரெயின் பண்ணும்போது, என்னை தவம் செய்ய வைக்கும் பொழுது அண்ணாமலை அங்க பிரதட்சணம் செய்ய வைத்தார்கள்.
திருவண்ணாமலையை மலையையே அங்க பிரதட்சணம் பண்றது. ஏன்னா கோவில்ல இருந்து துவங்கி அக்னிலிங்கம் வரை முதல் நாள். ஏன்னா கோவில்ல இருந்து ஆரம்பிச்சோன்னா இந்திரலிங்கம் உடனே வந்துடும். கோவில்ல இருந்து அக்னிலிங்கம் வரை முதல் நாள். அதுக்கு பிறகு அக்னிலிங்கத்திலிருந்து யமலிங்கம் வரை 2வது நாள். யமலிங்கத்திலிருந்து நிருதிலிங்கம் வரை 3வது நாள். நிருதிலிங்கத்திலிருந்து வருணலிங்கம் வரை 4வது நாள். வருணலிங்கத்திலிருந்து குபேரலிங்கம் வரை 5வது நாள். குபேரலிங்கத்திலிருந்து ஈசான்யலிங்கம் வரை 6வது நாள். ஈசான்யலிங்கத்திலிருந்து மீண்டும் ஆலயத்துக்கு வந்து சேர்றது 7வது நாள். இந்த மாதிரி ஒரு லிங்கத்துக்கு அடுத்து அடுத்து, வருணலிங்கத்துக்கு அடுத்து வாயுலிங்கம், வாயுலிங்கத்துக்கு அடுத்து குபேரலிங்கம், குபேரலிங்கத்துக்கு பிறகு ஈசான்யலிங்கம். இந்த மாதிரி 8 நாள்ல மொத்த கிரிவலம் அங்க பிரதட்சணமாக செய்ய வைத்து விடுவார்கள். இந்த அங்க பிரதட்சணம் பண்ண வைக்கும் பொழுது அந்த காலத்துல அந்த ரோடு கிடையாது. நான் சொல்றது 80கள்ல ரோடு கிடையாது. இந்த செம்மண் சாலை மாதிரியான சாலை, உடம்புல கல்லு குத்தாம இருக்கிறதுக்காக கூரிய கருங்கல்லால அமைச்சு செம்மண் கொட்டிய சாலை. உடம்புல என்ன பண்ணுவாங்க, இந்த சாக்கு பையை சுத்தி விட்டுருவாங்க. சுத்தி விட்டு அங்க பிரதட்சணம் பண்ணணும், உருளணும். அதுக்காக அவர் எப்பவும் இசக்கி சுவாமிகள் உட்கார்ந்து எப்பவுமே உட்கார்ந்து இருக்கிற அந்த சாக்குப்பை அதை தான் எடுத்து கொடுத்தார் ஆசீர்வாதம் பண்ணி. ஸோ அந்த சாக்குப்பையை சுத்தி விட்டு தான் எனக்கு என்னை அங்க பிரதட்சணம் பண்ண வச்சு தவம் செய்ய வைத்தார்கள். அது ரொம்ப அருமையான தவம். அதை பத்தி இன்னொரு தரம் விளக்கமா பேசுறேன். முதல்ல ஒரு நாள் தான் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உருட்டி விட்டாங்கன்னா நான் பாட்டுக்கு உருண்டு வந்து அதுக்குள்ள அடுத்த லிங்கம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆழ்ந்து கேளுங்கள். உருண்டு அந்த அங்க பிரதட்சணம் பண்ணதுனால உடல், மனம், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் டீடாக்ஸ் ஆகி அது வேற ஒரு கான்சியஸுக்கே, வேற ஒரு அனுபவ நிலைக்கே உயிர் சென்றது. அந்த நேரத்துல உபயோகம் பண்ண அந்த கோணிப்பை, சாக்குப்பைய அப்படியே எண்ணெயை வச்சுக்க சொல்லிட்டாங்க. அது அவர் ரொம்ப நாள் உபயோகப்படுத்தினதுன்றதுனால அதுல படுத்து உறங்கும் போதெல்லாம் அவருடைய திருவடியிலேயே தலை வைத்து உறங்குவது போன்ற ஒரு பெரிய உணர்வு. இது குரு பரம்பரையோட சேக்ரெட் சென்டிமெண்ட் அது சேர்ந்து இருப்பதனால இன்னமும் அந்த கோணிப்பை விரிச்சு தான் படுப்பேன். ஆனா எங்க போனாலும் அந்த கோணிப்பையே தான் பேக் பண்ணிட்டு போகணும். அப்ப ஃபிளைட்ல போற அந்த ஃபிளைட் சார்ஜ் எல்லாம் என்ன ஆச்சு? ஸோ எளிமைன்னு நீங்க நினைக்கிறதும் எளிமை கிடையாது. நான் எளிமைன்ற காரணத்துக்காக அதை யூஸ் பண்ணவும் இல்லை. மரபு வாழ்க்கை. அதே மாதிரி இங்க படாடோபம் நீங்க நினைக்கிறதும் உங்க கண்ணில் வேணா இது படாடோபமா இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரை இது மரபு. நம்முடைய கலை, நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வாழ்க்கை முறை, இதையெல்லாம் உயிரோடு நான் வச்சாகணும், உலகத்துக்கு காட்டியாகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இந்து மதத்தை டைஜஸ்ட் பண்ணி நம்முடைய ஞானம், பெரிய சத்தியங்கள், கருத்துக்கள் இதையெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிட்டு நம்மளை அழிச்சிடுறது. இதுதான் இந்து விரோத சக்திகளோட திட்டம். இப்ப நான் சொல்ற இந்த ஞானம், ஞான கருத்துக்கள், ஞான சத்தியங்கள், நான் கொடுக்குற எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணி அவங்க கிறிஸ்டியனைஸ் பண்ணிட முடியும், வெஸ்டர்னைஸ் பண்ணிக்க முடியும். இந்து மதத்துல இருந்து அதை எடுத்து இல்லை இது எங்களுது அப்படின்னு அவங்க மாத்திக்க முடியும். இந்து மதத்தை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான பாய்சன் பில் என்ன தெரியுமா? விக்கிரக வழிபாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய உடை, ஆபரணங்கள், நம்முடைய பேரஃபர்னேலியா. இந்த பேரஃபர்னேலியாவை உயிரோட வைக்கலன்னா ஒரு ஜெனரேஷனுக்கு மேல சனாதன இந்து தர்மமே வெறும் மியூசியத்துல இருக்கிற ரிலிஜனா மாறிடுங்கயா. ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்து மதத்தோட மெய்யியலை, ஞானத்தை கற்று உணர்ந்து அனுபவித்த மக்களே கூட, அந்த குருமார்களே கூட இந்த இந்து பேரஃபர்னேலியாவை, இந்து மதத்தோட பர்னிச்சர்ஸ், இந்து மதத்தோட, சனாதன இந்து தர்மத்தோட நகைகள், உடைகள், இந்த கலாச்சாரம், இந்த ட்ரெடிஷன், இந்த ஸ்டைல், இந்த ஃபேஷன், இவைகளை உயிரோடு வைப்பதற்கு தயங்குகிறார்கள். அதை உபயோகிப்பதற்கும் வெளிக்காட்டுவதற்கும் பயப்படுகின்றார்கள். அதுக்கெல்லாம் பயப்பட முடியாது. நாங்க இப்படிதான். இந்து விரோத சக்திகளோட வேலையே என்ன தெரியுமா? நம்ம புராணங்கள்ல ஒரு கதை படிச்சிருப்பீங்க. அது சத்தியம், நடந்த சத்தியம், கதை கிடையாது, உண்மை. வாதாபின்னு ஒரு அரக்கன், அவனும் அவன் தம்பி 2 பேரும் ஒரு வரம் வாங்கி இருந்தாங்க. இந்த வாதாபி என்ன வேண்டாம் உருவம் எடுப்பான். அவனுடைய இந்த வாதாபி என்ன பண்ணா, ஒரு ஆடாவோ இல்ல ஒரு பழமாவோ உருவம் எடுப்பான். அவனுடைய தம்பி வர வழிப்போகர்களை கூப்பிட்டு விருந்து வைக்கிற மாதிரி அதை படைப்பான். அந்த விருந்தினர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த வெளியில இருக்கிற தம்பி அரக்கன், வாதாபியோட தம்பி, வாதாபி வெளியிலவான்னு கூப்பிடுவான். உடனே அவன் அந்த யாரு சாப்பிட்டாங்களோ அவங்க வயித்தை கிழிச்சிட்டு வெளியில வந்துருவான். அவரு இறந்த உடனே அவரை இவங்க எல்லாம், இந்த 2 வாதாபியும் வாதாபியோட தம்பியும் சாப்பிட்டு பசியாறுவார்கள். இது மாதிரி அந்த பக்கமா போயிட்டு இருக்கிற சகல மனிதர்களையும் இவர்கள் கொன்று தின்று கொண்டிருந்தார்கள். அகத்தியர் ஒரு நாள் அந்த பக்கமா வந்தார். அதே நிலை, அதே செயலை அகத்தியரிடமும் செய்தார்கள். வாதாபி ஒரு மாம்பழமா மாறிட்டான். அவனுடைய தம்பி அகத்தியரை விருந்துக்கு அழைத்து மாம்பழத்தை கொடுக்கிறார். அகத்தியருக்கு அனைத்தும் தெரியும், தெரிஞ்சு சாப்பிட்டுறார். தம்பி சாப்பிட்டு முடிச்ச உடனே தம்பி கூப்பிடுறான், வாதாபி வெளியில் வா அப்படின்னு. இவர் வயிற்று தடவிக்கிட்டே, வாதாபி ஜீர்ணோசி, வாதாபி ஜீரணமாகி விடுன்னு அப்படியே ஜீரணம் பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன? அந்த அசுரன் அழிந்து விட்டான். தம்பி கடுங்கோபத்தோடு போருக்கு வருகின்றான். அவனையும் கொன்று அழித்து விடுகின்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்து மதத்தை இதே போல வாதாபி கும்பலை போல அழித்து அழித்து
நம்முடைய ஒவ்வொரு பாரம்பரியத்தையும் சின்னாபின்னமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை அழித்து புசிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டிருக்கின்ற அசுரர்களை ஜீரணிக்க வந்த அகத்தியன் நான். இந்த ஹிந்து பேரஃபர்னேலியா இது நம்முடைய மெய்யியலோடு நம்முடைய ஞானத்தோடு இதுவும் சேர்த்து உயிரோடு வைக்கப்பட்டால் மட்டும்தான் சனாதன இந்து தர்மத்தை வேற யாரும் டைஜஸ்ட் பண்ணி சீரழிச்சு சின்னாபின்னமாக்கி காணாமல் போய்விட வைக்க முடியாது. நம்மளை டைஜஸ்ட் பண்ண, நம்மளை சாப்பிட முயற்சி பண்ற ராட்சசர்களை டைஜஸ்ட் பண்ற மெத்தடு தான் இந்த சனாதன இந்து தர்மத்தோட பேரஃபர்னேலியாவையும் உயிரோட வைக்கிறது. ஐயா, சனாதன இந்து தர்மத்தோட எல்லா பரிமாணங்கள், நம்முடைய உணவு முறை, உடைமுறை, வாழ்க்கை முறை, ஆபரணங்கள், அணிகலன்கள் அனைத்தையும் உயிரோடு வைக்க வேண்டியதும், அத அலைவா வச்சிருக்கிறதும் ஃபிளரிஷாக வைக்கிறதும் தான் என்னுடைய கடமை. அதனால எந்த இடத்தில் எது செய்யப்பட வேண்டுமோ, இந்த சனாதன இந்து தர்மத்தின் மரபும் பாரம்பரியமும் காக்கப்படுவதற்கு, சனாதன இந்து தர்மம் வாழ்வாங்கு வாழ்ந்திட என்ன செய்ய வேணுமோ அது அத்தனையையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பக்தர்கள் கூட இருந்து என்னை பார்த்துக்கிற என்னுடைய கைலாசவாசிகள் திரும்ப திரும்ப கேட்பாங்க, சாமி, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் எதையும் தொடரதும் இல்லை, போட்டுக்கிறதும் இல்லை, அமைதியா தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய ஒடுக்கத்துல எப்படி இருப்பேன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு காவி இடுப்புக்கு, ஒரு காவி துண்டு மேல உட்காந்து அமைதியா எழுதிட்டு இருப்பேன். இந்த புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பேன். மேக்னிஃபயர் வச்சு இந்த ஓலைச்சுவடிகளை படிச்சுட்டு இருப்பேன். ஒருவேளை உணவு தான். அப்புறம் ஏன் சாமி பொது வெளியில இவ்வளவு இருக்கணும்? இதெல்லாம் நம் சனாதன இந்து தர்மத்தை, நம்ம சனாதன இந்து தர்மத்தோட பேரஃபர்னேலியாவை வெளிக்காட்டுற ஒரு பில் போர்டா என் உடம்ப யூஸ் பண்றேன். என் உடம்ப அதுக்காக தியாகம் பண்ணிட்டேங்க. எளிய வாழ்க்கை அப்படின்னு புகழறவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்துட்டு எளிய வாழ்க்கைன்னு புகழறவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த புகழ்ச்சியால் நான் பெரிய இது அடையறதில்ல. பொது வாழ்க்கையில பார்த்துட்டு ஓ அண்ணா ஆடம்பரம் அப்படின்னு படாடோபம்னு இகழ்பவர்கள், பழிப்பவர்களை பற்றியும் கவலை கிடையாது. எனக்கு தேவை சனாதன இந்து தர்மத்தின் மரபை உயிரோடு வைப்பது, அவ்வளவுதான். இந்த மரபை உயிரோடு வைத்தல் தான் என் வாழ்வின் நோக்கம். இதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதுதான் என் வாழ்வின் நோக்கம். எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 10 சத்தியங்களை சொல்லிக்கொண்டே வந்த இன்னைக்கு 9வது சத்தியம். ஏற்கனவே 8 முடித்து விட்டேன். இன்னைக்கு 9வது சத்தியம். ஆழ்ந்து கேளுங்கள்.
உங்களுடைய நோக்கத்திலே தெளிவையும் தீர்க்கமான அறிவையும் கொண்டு உங்கள் நோக்கத்தையும் அந்த நோக்கத்துல முதல்ல செய்ய வேண்டிய ப்ரையாரிட்டிஸையும் ஆர்கனைஸ் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. 2026 எல்லாருக்குமே புது வருஷமா பிறக்கும். ஆனா அது நீங்க எடுக்கிற முடிவுகளை வச்சுதான் உங்களுக்கு புது வாழ்க்கையா இருக்க போகுதா இல்ல நாசமா போக போறீங்களான்னு முடிவாகும். நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்கின்றது, வடிவமைக்கின்றதுன்ற விழிப்பிற்கு முதல்ல வாங்க. அந்த விழிப்புக்கு முதல்ல வாங்க. அப்படியே ஒரு தினசரி ஒரு விதமான மயக்கமான ரொட்டீன்ல சிக்கிக்கிட்டு அந்த ஸ்டக்கான அதே ரொட்டீனை வாழ்ந்துகிட்டு, ஆனா திடீர்னு வாழ்க்கை அப்படியே மாறி ஒரு வேற லெவல்ல வந்துடும் அப்படின்னு கனவு வேற கண்டுகிட்டு அது கொடுமையான நரக வாழ்க்கை. ஸ்டாக்னேட்டட் லைஃபை விட செத்து தொலையலாம். ஏன்னா அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மம் எடுத்து புது வாழ்க்கையாவது ஆரம்பிக்கலாம். ஸ்டாக்னேட்டட் லைஃப் மரணத்தை விட மோசமானது. அதனால முதல் விஷயம் 2026க்குள்ள நுழையிறதுக்குள்ள இப்ப உட்கார்ந்து எக்ஸாக்டா எந்த குறிக்கோளை நோக்கி நீங்க இயங்கணும், எது உங்களுடைய பிரையாரிட்டி, உங்க உடல் நலம் சார்ந்து, மனநலம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, செல்வ வளம் சார்ந்து, சமூகத்தில் உங்களுடைய சமூக செயல்பாடுகள் சார்ந்து, என்னென்ன துறையிலெல்லாம் நீங்க முன்னேறணும்னு நினைக்கலாம் அந்த துறையிலெல்லாம் என்ன செய்யணும்னு பிரையாரிட்டிஸை லிஸ்ட் போடுங்க. சுய பச்சாதாபத்திலிருந்து உங்களை உடைத்து கொண்டு வெளியேறுங்கள். நான் ஒரு சாதாரண பர்சன், அப்படி பிறந்தவன், அப்படி இருந்து உருவானவன், இதுவே என் வாழ்க்கையில பெரிய சாதனை, எப்படியோ இழுத்துறனே. மிக மிக தவறான, தற்கொலையை விட மோசமான சுய பச்சாதாபத்திலிருந்து வெளியேறுங்கள். உங்க பிரையாரிட்டிஸ்ல, உங்க கோல்ஸ்ல கிளாரிட்டி இருக்கணும். சும்மா இப்ப நான் 20 ஹோட்டல் நடத்துறேன், 2000 ஹோட்டல் ஆனா நல்லதான் இருக்கும், ஒரு 10,000 ஹோட்டலை மாத்தலாம்னு உட்காந்து யோசிப்போம். அப்படியே 2000 ஆகுதான்னு பார்ப்போம். நடக்காது. இப்ப 20 ஹோட்டல்ல இருந்து அடுத்த நிலைக்கு நான் என்ன பண்ணணும், இமீடியட் ஸ்டெப்ஸ் என்ன? இதுல சில ஸ்டெப்ஸ் எடுத்தா ஷூர் சக்சஸ், சில ஸ்டெப்ஸ் எடுத்தா ஒருவேளை வந்தாலும் வரலாம், போனாலும் போகலாம். இந்த மாதிரி ரிஸ்க், இதை எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுதணும். கண் முன்னால் இதையெல்லாம் இருக்கணும். உங்களுடைய பிரையாரிட்டிஸ், அதுல வரப்போற ரிஸ்க், பயம், பயமின்மை, இதை தாண்டி நிஜம் அப்படிங்கிறத பார்ப்பது எது நிதர்சனம், நிஜம். அப்படிங்கிறத பார்க்கணும். பொறுமையோடு உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள்
வடிவமைத்து சிந்தித்து எழுத வேண்டும். இல்லைன்னாங்கய்யா அப்படியே உங்க எனர்ஜி டிசிபேட் ஆகி அப்படியே காணாம போயிடுவீங்க. இப்போ இத்தனை ஆண்டுகள் எப்படி உருண்டு வீணா நாசமா போச்சோ அதே மாதிரி 2026 காணாம போயிடும். திடீர்னு 2027 கண் முன்னாடி வந்து நிற்கும். ஆனா நீங்க அதே நபரா இருந்துட்டு இருப்பீங்க. நான் என்னுடைய கைலாசவாசிகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவேன்ப்பா, தப்பு பண்ணாம வாழ முடியாதுப்பா, ஆனா ஒரே தப்பு பண்ணாமலாவது இருங்கப்பா. ஏன்னா ஒரே தப்பு பண்றாங்கனால என்ன அர்த்தம்னா அதுக்கு கூட யோசிக்கிற தயாரா இல்லை. கிரியேட்டிவிட்டி இல்லாம ஸ்டக் ஆகி கிடக்கிற, ஸ்டாக்னன்ட் ஆகி கிடக்கிறவன் ரொம்ப ஈனத்தனமான சீப் த்ரில்ஸ்ல ஸ்டக் ஆயிருப்பானுங்கய்யா. நான் பார்த்திருக்கேன் இந்த வீடியோ கேம். என்ன சீப்பான த்ரில் அதெல்லாம். தொடர்ந்து சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு, செக்ஸ்ட் பண்ணிட்டு, மெசேஜஸ் போட்டுட்டு, ஒரு சீப் டோபமின் பிளஷர், டோபமின் சர்ஜுக்காக ஒரு சீப் த்ரில். இப்படியே லைஃப் கழிஞ்சிருங்கயா. சீப் த்ரில்லும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத டே ட்ரீமிங்கும் ஸ்டக் ஆகி போயிருக்கிற வாழ்க்கை முறையா மாறிடும். ஸ்டாக்னன்ட் ஆயிடும். முதல்ல உங்க கோல்ஸை எழுதணும். அந்த கோல்ஸுக்கு உங்களுடைய எனர்ஜிய அதுல தான் போக்கஸ் பண்ணணும். உங்க பிரையாரிட்டிஸ் கிளீன் ஆனாதான் உங்க எனர்ஜி அலாட் பண்றதும் நடக்கும். பிரையாரிட்டிஸ் கிளீன் ஆனாதான், அதாவது முதல்ல உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கம், விஷன், அதோட போக்கு, மிஷன், பிரையாரிட்டிஸ், உடனடியா செய்ய வேண்டிய செயல்கள், இது உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு துறைக்கும் கிளியரானா மட்டும்தான் வாழ்க்கை வாழ துவங்குவீர்கள். அது மனசுல எல்லாம் எழுதி வச்சிங்கன்னா 1000 மெசேஜோட இது ஒண்ணு போயிரும், காணாம போயிரும். எழுதி வைக்கணும். மனசுல எழுதுறது தண்ணியில எழுதுறதை விட மோசமானது. சுனாமி வர்ற கடல்ல எழுதுறதுக்கு சமம் உங்க மனசுல எழுதி வைக்கிறது. என் மைண்ட்ல திங்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுப்பேன் சாமி, தருதரமே. சுனாமி வர்ற கடல் தண்ணியில எழுதி வச்சதுக்கு சமம். கடல் தண்ணி மேல எழுதினாலும் நிற்காது. சுனாமி வந்துட்டு போயிட்டு இருக்கிற கடல் தண்ணி மேல எழுதுனீங்கன்னா என்ன நிற்கும்? எழுதவே முடியாது. அப்படித்தான் உங்க மனசுக்குள்ள நீங்க எழுதி வைக்கிற, திங்க் பண்ணி டிசைட் பண்ற எல்லாமே இந்த மந்தத்தனத்தோடு நாளாந்தரமாக வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து வெளியில வாங்க. உங்க கோல்ஸ், இன்டென்ஷன்ஸ் டீட்டெயிலா உங்க விஷன், மிஷன் ஸ்பெல் பண்ணப்படணும். வார்த்தைகளாலே முதலில் வடிவமைக்கப்பட வேண்டும், வடிக்கப்பட வேண்டும். அது எழுத்தாக பேப்பர்ல வரணும். டிஜிட்டலா இருந்தா கூட அதை உட்காந்து டெலீட் பண்ணிட்டு, எடிட் பண்ணிட்டு, ஆல்டர் பண்ணிட்டு இருப்பீங்க. பேப்பர்ல வரணும். உங்களுடைய பிரையாரிட்டிஸ் உங்களுக்கு கிளீன் ஆனாலே
உங்களுடைய சக்தி அதை நோக்கி ஓடுவது கிளீன் ஆயிடும். அதை நோக்கி உங்க சக்தியை இயக்குவது, செலுத்துவது ரொம்ப சகஜமா, இனிமையா, எளிமையா இருக்கும். உங்க வாழ்க்கையை நடத்துறது, ஞானம் அடையிறது ரெண்டுமே ஒண்ணுதாங்க. உங்க இருப்பு முழுமையாகிறது பரமசிவ ஞானம். அந்த பரமசிவ ஞானம் வெளிப்பட்டு வாழ்க்கையில சகலவிதமான வெற்றியோடு ஆனந்தமாக வாழ்வது பரமசிவ விஞ்ஞானம். இது ரெண்டையும் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள பொங்குற பரமசிவ பக்தி, இந்த மூணும் சேர்ந்ததுதான் பரமாத்வைதம். அதனால முதல்ல உங்களுக்குள்ள உங்க கான்சியஸ்னஸும், உணர்வும், உணர்ச்சிகளும், மனமும் உங்கள் வாழ்க்கையை பற்றி, நோக்கத்தை பற்றி, போக்கை பற்றி, விஷன் மிஷனை பற்றி தெளிவாகணும். டெசிஷன்ஸ் வித் பிரிசிஷன் நடக்க ஆரம்பிச்சதுன்னா உங்க மனம் உண்மையிலேயே தேவையான விஷயங்களில் போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். தேவையில்லாத சீப் த்ரில்ல இருந்தெல்லாம் உங்களை நீங்களே விடுபடுத்திப்பீங்கயா. டீப்பர் இன்டென்ஷன்ஸ், ரியல் இன்டென்ஷன்ஸ், அந்த டீப்பர் இன்டென்ஷன்ஸோட உங்களை அலைன் பண்ணிக்கோங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ட்ரிஃப்ட் ஆகிக்கிட்டே போற இந்த நாசமா போன வாழ்க்கை முறையை வாழாதீங்க. இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ட்ரிஃப்ட் ஆகிக்கிட்டே போறதுன்றது இருக்கு பாருங்க. ஏன் ஒரு நாள் கழிந்தது அப்படின்னு தெரியலன்னா, ஏன் ஒரு வாரம் கழிந்ததுன்னு தெரியாது, ஏன் ஒரு வாரம் கழிந்ததுன்னு தெரியாத மனநிலையில் இருந்தீங்கன்னா, ஏன் ஒரு மாதம் கழிந்ததுன்னு தெரியாது, ஏன் ஒரு மாதம் கழிந்ததுன்னு தெரியாத மனநிலையில் இருந்தீங்கன்னா, ஏன் ஒரு வருடம் கழிந்ததுன்னு தெரியாது, கழிந்ததுன்னு மட்டும்தான் தெரியும். உடம்பு கிழமா போயிட்டு இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். உடம்புக்கு இருந்த பல்வேறு கெப்பாசிட்டிஸ் ஒன்னொன்னா போயிட்டு இருக்குன்னு தான் தெரியும். திடீர்னு மெதுவா அந்த டைஜஷன் கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிக்கும், ஸ்டாமினா குறைய ஆரம்பிக்கும், எனர்ஜி லெவல் குறைய ஆரம்பிக்கும், பிபி ஏற ஆரம்பிக்கும், சுகர் லெவல் ஏற ஆரம்பிக்கும். அந்த வயது கழிவதனாலே, நாட்கள் கழிவதனாலே, ஆண்டுகள் கழிவதனால உடம்புல ஏற்படுற அந்த மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அது இயற்கை மாற்றம் சொல்ல மாட்டேன். உங்களுடைய மூட மனத்தாலே செய்யப்படுகின்ற மாற்றங்களை இயற்கை மாற்றம்னு சொல்ல மாட்டேன். இயற்கையில் நீங்க இயற்கையோடு மட மனத்தின் மாயையை அனுமதிக்காது இருந்தீர்களானால், இயற்கையா வாழ்ந்தீர்களானால், பரமசிவ பரம்பொருள் சொல்லுகின்ற அந்த நித்திய யவ்வனம், குன்றாத இளமையோடு இருப்பீங்க. ஸ்டாக்னன்டான லைஃப்னாலே உங்க மனம் அளவுக்கு மீறி உங்க வாழ்க்கையில தலையிட்டு கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது வேற யாரும் வைக்கிறது இல்லை. நீங்க எங்க கால் வைக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடி இருக்குன்னா அது நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிறது தான், வேற யாரும் கிடையாது. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறானுங்களேன்னா வேற யாரும் வைக்க முடியாது. காரணம் என்ன? நீங்க எங்கெங்கெல்லாம் கால் வைக்க போறீங்கன்னு வேற யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். யார் யாரெல்லாம் உங்க வாழ்க்கையை பார்த்து என்னடா கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே
அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த கன்னி வெடி நீங்களாதான் உங்களுக்கு வச்சுக்கிறீங்க, வேற யாரும் கிடையாது. ஆப்ப தேடி தேடி போய் உட்கார்ந்துட்டு, தேடி போய் உட்கார்றதையும் மறந்துட்டு சுத்தி இருக்கவனுங்களெல்லாம் திட்டிட்டு இருந்தா அது இன்னொரு ஆப்பா மாறுமே தவிர வேற எங்கேயும் முடியாது. லைஃப் சக்சஸ் ஆக்குற ஆப் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஆப்ப தேடி தேடி போறதுக்கு பதிலா இந்த லைஃப் சக்சஸ் ஆகிற ஆப்பை தேடி போங்க. அதுதான் ஜீவன் முக்த ஞானம். ஆஸ் நித்யானந்தா ஏஐ லைஃப் சக்சஸ் ஆக்குற ஆப். ஆஸ் நித்யானந்தா ஏஐ லைஃப் சக்சஸ் ஆக்குற ஆப். எப்படி தேடி தேடி போய் ஆப்பு மேல உட்காராம இருக்கிறதுன்னு கத்துக்கிற ஆப். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க பர்பஸுக்கு அலைன் ஆனீங்கனாலே எக்ஸ்போனன்ஷியல் ரிசல்ட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கயா. growth இருக்காது, பிரேக் த்ரூ வர ஆரம்பிச்சிரும். உங்க எஃபர்ட்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர்டாவும் பல பக்கமாகவும் இருந்ததுன்னா எக்ஸ்போனன்ஷியல் ரிசல்ட்டே வராதுங்கய்யா. எக்ஸ்ட்ராடினரி அவுட்கம், எக்ஸ்போனன்ஷியல் ரிசல்ட் வரணும்னா இன்டென்ஷன் சென்டராகி உங்களுடைய நோக்கம் முழுமையும் ஒன்னாகி உங்க பிரையாரிட்டிஸ், நோக்கம், போக்கு, விஷன், மிஷன், இந்த ரெண்டுலையும் டீப்பான கிளாரிட்டி வந்து பிரையாரிட்டி வந்து அதை நோக்கி உங்க எனர்ஜி தானா ஃபங்க்ஷன் ஆகிறது. ட்ரிவியல் பிளஷர்ஸ், ட்ரிவியாலிட்டிஸ்ல இருந்து உங்களை காப்பாத்திக்கோங்கய்யா. ட்ரிவியாலிட்டிஸ் உங்க அட்டென்ஷனை இழுக்க விடாதீங்க. சீப் என்டர்டெயின்மெண்ட், சீப் த்ரில், சீப் செக்ஸ்டிங், இந்த மாதிரி விஷயங்கள், தண்ணி அடிச்சு ஆகணும்ன்ற இந்த அப்சசிவ் கம்பல்ஷன், உடம்புக்கு ஒத்துக்கலன்னு தெரிஞ்சாலும் டேஸ்டுக்காக போற இந்த திங்கர புத்தி, இதெல்லாம் இந்த ட்ரிவியல் சீப் த்ரில்ஸ்ங்கயா. ரெஃப்யூஸ் the cheap thrills and save yourself. The cheap thrills இருந்து, unimportant matters இருந்து உங்களை காப்பாத்திக்கோங்க. நீங்க ஒரு அடல்ட், வேற யாரெல்லாம் காப்பாற்ற முடியாது, நீங்க தான் காப்பாத்திக்கிட்டு ஆகணும். பத்தாவது சத்தியம், இந்த 2026க்கு நுழையிறதுக்கு முன்னாடி மிக தெளிவா முடிவு பண்ணுங்க. I am entering the 2026 as a new person. புதிய மனிதனாக, புதிய நபராக, புதிய உயிராக, புதிய சக்தியாக இந்த 2026 நான் நுழைகின்றேன். உங்களுடைய பலம், தைரியம், ஸ்ரத்தை, உத்வேகம், மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், அதை டிசிப்ளினா கன்வெர்ட் பண்ற சக்தி, இது எல்லாமே உங்களுடைய சொத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதான் உங்களுடைய அசட்டு. இந்த புது வாழ்க்கைங்கிறது நீங்க எடுக்கிற டெசிஷன், சாய்ஸ்.
இட் டசன்ட் கம் பை சான்ஸ். அப்படியே சும்மா ஏதோ காத்து வாக்கில் வந்துரும்னா நினைக்காதீங்க. வெறும் பணத்தால் லாட்டரியாலெல்லாம் முன்னுக்கு வந்தவன் எவனும் கிடையாதுங்கய்யா. லாட்டரி என்ன, ஒரு சில ஆண்டுகள் வறுமையை வேணா தள்ளி போடலாம், அவ்வளவுதான். அந்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள இதெல்லாம் ஒழிச்சிட்டு திரும்ப அதே மாதிரி ரோட்ல நிப்பீங்க. அதான் உண்மை. நீங்கள் மாறவில்லை என்றால் வெளி சூழ்நிலை எதுவுமே உங்களை மாற்றி விடாது. அது மட்டும் இல்லாம அந்த சான்ஸ்ல ஃப்ளூக்ல லாட்டரி அடிக்கலாம் எத்தனை பேரு நியூஸ்ல படிக்கிற மாதிரி எங்கேயோ ஒண்ணு, சும்மா அந்த எங்கேயோ ஒன்னா இருக்கிற சான்ஸ்ல அப்படியே உங்க லைஃப் மேல உங்க தலை மேல எல்லாம் வந்து உட்காருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க? என்ன என்ன மடத்தனம் இதெல்லாம். உங்கள பல பேர் இந்த சான்ஸுக்காக அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. வாழ்க்கையை உருவாக்குபவன் தான் வெற்றி அடைகின்றான். டெசிஷன், டெலிபரேட்டான டெசிஷன் எடுத்து உறுதியான முடிவுகள் எடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ சாய்ஸ் முடிவு பண்றவன் அவன்தான் வெற்றி அடைகிறான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ சாய்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்டு டிசிப்ளின். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சாதனை, தாவம். மயக்கமா இருக்கோ, தூக்கமா இருக்கோ, எரிச்சலா இருக்கோ, காலையில பிரம்ம முகூர்த்தமான அலாரம் அடிக்கணும். அலாரத்தை நீங்க அடிக்க முடியாத தூரத்துல அலாரம் இருக்கணும். எந்திரிச்சு முகம் கழுவிட்டு தான் அலாரத்தை நிறுத்தவே முடியணும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அலாரத்தை லவுடா பாத்ரூம்ல வச்சிருங்க. எந்திரிச்சு முகம் கழுவிட்டு தான் அலாரத்தையே தொட முடியணும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்திரிச்சாகணும், யோகா பண்ணி ஆகணும். காலையில் எந்திரிச்சதுங்கய்யா, எனர்ஜி ஹஸ் டு பி ஜெனரேட்டட். அப்படியே ஏதோ அது தானா வரும்னு அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கிறது இல்ல. தானா தருதரம் மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. எனர்ஜி ஹஸ் டு பி ஜெனரேட்டட். தவம் பழகுதல். நம்முடைய ஆகமத்துல சரியா பாதத்துக்கு பெருமான் அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதாவது லைஃப் ஸ்டைல் டிசிப்ளின் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். லைஃப் ஸ்டைல் டிசிப்ளின் என்னங்கய்யா, எந்த பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் லைஃப் ஸ்டைல் டிசிப்ளினால தாங்க நடக்குது. ஞானம் ஆகட்டும், வெற்றியாகட்டும், எதுவாகட்டும் லைஃப் ஸ்டைல் டிசிப்ளினால் தாங்க நடக்குது. இதுல ஒரு பெரிய கொடுமை தெரியுமா? ஆன்மீகவாதினாலே அன்அட்டெண்டட் பாடி மைண்டு அப்படியே இருக்கிறதுன்ற ஒரு மிகப்பெரிய தவறான தருத்திரம் பிடிச்ச ட்ரெண்டை செட் பண்ணி வச்சுட்டோங்க. அன்அட்டெண்டட், அன்இன்வால்வ்டு பாடிக்குள்ள எப்படி பெருமான் வசிப்பார், வெளிப்படுவார்? திருமூலர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. உடம்பை உதாசீனப்படுத்தாது உடம்பின் உள் உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே பெருமான் இருப்பதை கண்டேன், அதனால் உடம்பை முறையாக காக்கின்றேன். அன்அட்டெண்டட் பாடிக்கும் சனாதன இந்து தர்மத்தோட ஆன்மீக மெய்யியல் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கய்யா. Something is seriously wrong with their understanding. Unattended body, non-involved lifestyle, சனாதன இந்து தர்மத்தோட எந்த சம்பிரதாயத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. யோக
யோகாமும் பிராணாயாமமும் தியானமும் சகல சம்பிரதாயங்களுக்கும் பிரதானம். சனாதன இந்து தர்மத்துல மடம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சம்பிரதாயத்தை வாழ்ந்து வாழ்விப்பதற்காக உருவாக்கப்படுகின்ற இடம் மடம். அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், சுத்தாத்வைதம் பல சம்பிரதாயங்கள் இருக்கு பாருங்க. அந்த ஞான சம்பிரதாயங்கள், அதுல ஒரு சம்பிரதாயத்தை வாழ்ந்து வாழ வைப்பதற்காக உருவாக்கப்படுவது மடம். ஆலயம் அப்படின்னா ஒரு இறைவனை மையமாக வைத்து பல்வேறு சம்பிரதாயங்களும் அவருக்குள் சங்கமிக்கின்ற, அவரையே ஆதியாக கொண்டு அவரையே மூலமாக கொண்ட பல்வேறு சம்பிரதாயங்களுக்கும் மையமாக இருப்பது கோவில். உதாரணம் சொல்லணும்னா திருவண்ணாமலை வீரசைவ மடம், எல்லா அத்வைத சகல சம்பிரதாயங்களும் அண்ணாமலையானை மூலப்பொருளாக வைத்து அவரையே குறிக்கோளாக வைத்து அவரையே பிரதானமாக வைத்து பல மடங்கள் அண்ணாமலையார் ஆலயத்தை சுற்றி திருவண்ணாமலையிலே இயங்குகின்றன. அது வேற வேற சம்பிரதாயம். ஒரு மடம் வீரசைவ மடமா இருக்கும், ஒரு மடம் சுத்த சைவ மடமா இருக்கும், ஒரு மடம் வேதாந்த சைவ மடமா இருக்கும், ஒரு மடம் சித்தாந்த சைவ மடமா இருக்கும். சுத்தாத்வைதத்திலேயே உட்பிரிவுகள் இருக்கு. ஆகமத்திலையும் கிளாசிக்கல் சைவ சித்தாந்தம், அதாவது ஆகமம் சார்ந்து ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் எழுதிய பிரம்மசூத்திர பாஷ்யம், பிரஸ்தானத்ரய பாஷ்யங்கள், அதை வைத்து வருகின்ற கிளாசிக்கல் சைவ சித்தாந்த சம்பிரதாயம். மதுரை ஆதீனம், தொண்டைமண்டல ஆதீனம், திருவண்ணாமலையில் இருக்கின்ற கைலாச பீடம், இதெல்லாம் அது மாதிரியான கிளாசிக்கல் சைவ சித்தாந்த பீடங்கள். அதுக்கடுத்து மெய்கண்டார் பீடங்கள், மெய்கண்டாருக்கு பிறகு உருவான மடங்கள், அந்த சம்பிரதாயங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் மடங்கள். இன்னொன்னு பீடம்னா என்னன்னா, பல மடங்களும் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் மாதிரி ஒரு பீடத்துக்கு கீழே இயங்கும். அந்த பீடம் அந்த கோவிலையும் நிர்வாகம் செய்யும். அதுதான் பீடம். மடம் வேற, பீடம் வேற, ஆலயம் வேற. இந்த டெஃபினிஷன்ஸ் புரிஞ்சாதான். ஆலயத்தை பொறுத்தவரை சகல சம்பிரதாய மடத்தை சார்ந்தவர்களும் அந்த பெருமான் தான் மூலவர், அவர்தான் ஆன்மார்த்தமூர்த்தி. பீடம் அப்படிங்கிறது இந்த சகல மடங்களும், அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் எப்படி மல்டிபிள் ஸ்கூல்ஸ் இருக்கும் பாருங்க, சீட்ஸ் ஆஃப் லேர்னிங், அது மாதிரி பீடத்துக்கு கீழே மல்டிபிள் சித்தாந்த மடம் இருக்கும், வேதாந்த மடம் இருக்கும், என்ன சுத்தாத்வைத மடம் இருக்கும், மெய்கண்டார் சம்பிரதாயத்து மடம் ஒன்று இருக்கும், கிளாசிக்கல் சைவ சித்தாந்த மடம் இருக்கும். இந்த மாதிரி பல மடங்கள் மற்றும் அந்த மூல ஆலயம், இது இரண்டையும், இது மொத்தத்தையும் இருந்து இயக்கி கோஆர்டினேட் பண்ணி லீட் பண்றது பீடம். பல்வேறு உதாரணங்களை சொல்லி என்னால் இதை எலாபரேட்டா விளக்க முடியும். பிறகு ஏதாவது ஒரு சத் சங்கத்துல சொல்றேன். இப்படிதான் நம்முடைய ஆகமம் வகுத்து வைத்திருக்கின்றது. இப்படிதான் ஆகமத்துல பெருமான் தெளிவாக வகுத்து வைத்திருக்கின்றார். நம்முடைய சாஸ்திரங்கள் இப்படித்தான் வகுத்து வைக்கின்றது. திருவண்ணாமலையில அண்ணாமலையார் ஆலயம் பிரதானம், பல்வேறு மடங்கள், அந்தந்த சம்பிரதாயத்தை வாழ்ந்து வாழ வைக்கின்ற மடங்கள் இரண்டாவது. அதெல்லாம் மடங்கள். இந்த மடம் ஆலயம் இரண்டையும் கோஆர்டினேட் பண்ணி லீட் பண்ணி கைட் பண்ணி கைடிங் ஃபோர்ஸா இருக்கிறது பீடம். அந்த மாதிரி திருவண்ணாமலையிலே கைலாச பீடம் என்று ஒன்று இருந்தது. இப்பொழுதும் பீடம் இருக்கின்றது.
புனரமைக்கப்பட்டு மீண்டும் இனிமையாக நிகழத் துவங்கி இருக்கின்றது. போர்க்காலங்களிலே சில நேரங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் அழியறதுனால ஸ்ட்ரக்சரே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இருந்தது, இருக்கின்றது, இழந்து போன சிலவை மீண்டும் புனரமைக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். இது மொத்தத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த மடங்கள் இது எல்லாத்தோட அடிப்படையான ஒரு விஷயம். அனைத்து சம்பிரதாயங்களிலும் சைவம், வைஷ்ணவம், சாக்தம், சகல சம்பிரதாயங்களிலும் அத்வைதம், சுத்தாத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைத்தம், சகல சம்பிரதாயங்களிலும் டிசிப்ளின்டு வாழ்க்கை, சரியா பாதம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தவிர்க்கவே கூடாதது, தவிர்க்க இயலாதது. இந்த அன்அட்டெண்டட் பாடியும் சனாதன இந்து தர்மத்துக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு கிடையாது. ஒரு சனாதன இந்து தர்மத்தை வாழுகின்ற ஒரு நபர், சனாதன இந்து தர்மத்தில் மதிக்கப்படுகின்ற ஒரு நபர் ஆன்மீக தலைவர்னா அன்அட்டெண்டட் பாடியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பிம்பம் மிகப்பெரிய தவறு. பருத்து பெருத்து அன்அட்டெண்டடா நிச்சயமாக சனாதன இந்து தர்மம் இந்த அன்அட்டெண்டட் பாடி, அன்அட்டெண்டட் லைஃப் ஸ்டைலை எங்கும் சொல்லவில்லை, அதை கடுமையாக சாடுகின்றது. உடல், மனம் அனைத்திலும் ஆழ்ந்து இன்வால்வ் ஆகணும், கான்ஷியஸா கட்டமைக்க வேண்டும். பெருமான் இந்த 4 பாதம் சொல்றாரு, அவரை அடைவதற்கான வழியா சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு. இதுல கான்ஷியஸ் டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் சரியா பாதத்தை ஒரு வழியாகவே காட்டுகின்றார். என்னை பொறுத்தவரை கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்றும் 4 வழியாக செல்பவர்களுக்கும் கூட சரியாபாதம் தவிர்க்க முடியாதது, கட்டாயமானது, அடிப்படை தேவை, கம்பல்சரி. மாற்ற முடியாதது. கான்ஷியஸ் டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல், கான்ஷியஸ் ஞானத்தை அடிப்படையாக வைத்த ஒழுக்கத்தினால் உருவான வாழ்க்கை முறை. ஏன் நீங்க எடுக்கிற சாய்ஸஸ் மேட்டர்ஸ்ங்கயா, நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் மேட்டர்ஸ். டெசிஷன் எடுக்காம இருக்கிறதும் இன்னொரு டெசிஷன் தான் புரிஞ்சுக்கோங்க. இல்ல நான் எந்த டெசிஷன் எடுக்கிறதுல அப்படியே இருக்கேன், அது பாட்டு போகுது, இது ஏதோ பெருமை கிடையாது. நானும் யோகா பண்ணலான்னு நினைக்கிறேன் சாமி, ஜிம்முக்கு போலான்னு நினைக்கிறேன் சாமி, வாக்கிங்காவது போலான்னு நினைக்கிறேன் சாமி, எங்க சாமி முடியுது, டயர்டா இருக்கு, தூங்கிடுறேன். அப்ப செத்துரு. அட்லீஸ்ட் இன்னொரு உடம்பெடுத்து, இன்னொரு பிறப்பெடுத்து ஏதாவது ஒரு முன்னேற்றமாவது வரும். ஸ்டாக்னண்டா இருக்கிறது பூமிக்கு பாரம், சோத்துக்கு பஞ்சம். ஸ்டாக்னண்டான லைஃப், ஸ்டாக்னேட்டட் லைஃப் மரணத்தை விட கொடுமையானது. நீங்க கான்ஷியஸா எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வாழ்க்கையின் பலம், சுதந்திரம்.
பலத்தோடும் சுதந்திரத்தோடும் சக்தியோடும் தெளிவோடும் வெற்றியோடும் வாழுங்கள் ஐயா. அதுதாங்கய்யா சனாதன இந்து தர்மம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி, தைரியம், சக்தி, தன் மீது தான் வைத்திருக்கும் நம்பிக்கை, தவம், பலம், சகல ஞானத்தோடும் சர்வஞத்துவத்தோடும் சகல வெற்றிகளோடும் வாழ்வது. எப்ப பார்த்தாலும் தருதரம் பிடிச்ச மாதிரி வெற்றினா பணம் மட்டும்தான் லூசுத்தனமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிந்தனை பண்றதை நிறுத்திட்டு உடல்நிலை, அதுல வெற்றியை, பலமான உடலாக உங்கள் உடலை யோக சரீரமாக மாற்றுங்கள். மனம் உயர்ந்த நிலை மனமாக மாற்றுங்கள். இதையெல்லாம் மாற்ற துவங்குங்கள். பொருளாதார வெற்றி உங்க பின்னாடி ஓடி வருங்கய்யா. என்னுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமாங்கய்யா? என்லைட்டன்ட் கான்ஷியஸ் டிசிப்ளின்டு லைஃப்ங்கய்யா. அதான் என்னுடைய பலம். மீதி எல்லாம் தானா பின்னாடி வரும். இன்று உங்கள் வாழ்க்கை துவங்குகிறது. இன்று உங்கள் புது வாழ்க்கை துவங்குகிறது. ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் உங்களை தயார்படுத்திக்கிறது. ஏன்னா அதை தயார்படுத்திக்கிறதுக்கு முதல் ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு நாள் ஃபெயில் ஆகி ஒரு நாள் திரும்ப வந்து இந்த மாதிரி அதெல்லாம் நடந்தாலும் நீங்க உங்களை கைவிட்டுறாம, பலவீனப்பற்றாம, மனசு விட்டுறாம இருக்கிறதுக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. தயார்படுத்திக்கிறதுக்கு இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. (2026) வெற்றியாக புது வாழ்க்கையாக உங்களுக்கு மலரும் நான் உறுதியளிக்கின்றேன். Choose wisely, live intensely, watch as everything changes through conscious decision and action. ஞானத்தோடு தேர்ந்தெடுங்கள், ஞானத்தோடு முடிவெடுங்கள், ஸ்ரத்தையோடு செயல்படுங்கள், ஞானத்தில் அமைக்கப்பட்ட ஒழுக்கத்தோடு இயங்குங்கள். புதிய வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை புது வருடத்தோடு சேர்ந்து வரும். புது வருஷமா மட்டும் இல்லாம புது வாழ்க்கையே வரும். அல்டிமேட்டா புரிஞ்சுக்கோங்க. 2026 உங்களை டிஃபைன் பண்ணாது, உங்களை மாத்தாது. நீங்க எடுக்கிற முடிவுகளும் நீங்கள் செய்கிற செயல்களும் தான் உங்களை பத்தி டிஃபைன் பண்ணும். நீங்க யாருன்னு முடிவு பண்ணும். உங்க வாழ்க்கையோட வெற்றியை முடிவு பண்ணும். உங்களை முடிவு பண்ணும். முழுமையாக கான்ஷியஸா வாழுங்க. உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்காக தான் இந்த ஆஸ்க் நித்யானந்தா உருவாக்கி இருக்கேங்க. ஆஸ்க் நித்யானந்தா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு
உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இப்ப நான் சொல்லுகின்ற இந்த சத்தியங்கள்ல என்ன புரியல, என்ன பிரச்சனைனாலும் கேளுங்க. காலையில எந்திரிக்கிறது பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணலாம் கேளுங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய இருப்பிற்கு ஏற்ற மாதிரி தீர்வுகளை கொடுக்கும். என்ன பிரச்சனைனாலும். ஏன்னா இது வரைக்கும்யா நான் இந்த 40 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில சகலவிதமான நபர்கள் வேற வேற பேக்ரவுண்ட்ல, வேற வேற சூழ்நிலையில இருக்கிற, வேற வேற கலாச்சாரத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை படித்திருக்கிறேன்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூழ்நிலையை படித்திருக்கின்றேன், வாழ்க்கையை படித்திருக்கின்றேன், மக்களை படித்திருக்கின்றேன், அவர்கள் மனங்களை படித்திருக்கின்றேன், அவர்கள் உளவியலை படித்திருக்கின்றேன், அவர்களுக்கு வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் தீர்வை படித்திருக்கின்றேன், சொல்லி இருக்கின்றேன். அது செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது, அது வெற்றியாக மாறி இருக்கின்றது. இவ்வளோ வதந்தி தாக்குதல்கள், பொய் தாக்குதல்கள், இவ்வளோத்துக்கு பிறகு இவ்வளோ வைரலா இவ்வளோ பேர் பார்த்து உபயோகித்து பாப்புலரா இவ்வளோ பேர் யூஸ் பண்றதுக்கு என்னுடைய வீடியோக்களை, என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய செய்திகளை, என்னுடைய புத்தகங்களை, இந்த நான் ரிலீஸ் பண்ணியிருக்க ஏஐ ஆப்பை, இது இல்லாம டிஜிட்டல் புக்ஸ், இவ்வளோத்தையும் பல கோடி பேர் உபயோகப்படுத்துறதுக்கு காரணம், பாப்புலரா இருக்கிறதுக்கு ஒரே காரணம், இட் ஒர்க்ஸ். நான் கொடுக்கும் தீர்வுகள் வேலை செய்கின்றது, செயல்படுகின்றது. எந்த துறையில் எடுத்தால் அந்த துறையிலே அதற்கான சாஸ்திர பிரமாணம், ஆப்த பிரமாணம், ஆத்ம பிரமாணம் மற்றும் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து அது செயல்பட்டு இதனால் வந்த அனுபவம், அனுபூதி, அறிவு, இதை அனைத்தையும் தொகுத்து பகுத்து தான் இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐ மூலமா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அஸ்ட்ராலஜி, ஜோதிடம் சார்ந்து ஏதாவது சந்தேகம்னாலும் கேளுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மாடல் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சாஸ்திர பிரமாணத்தோடு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும். அதே மாதிரி வாஸ்து பிரச்சனை ஏதாவதுன்னா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாலும் கேளுங்க. ஆயுர்வேதம், உங்க உடல் நலம் பத்தி எதுனாலும் கேளுங்க. காலையில எந்திரிக்க முடியலன்னா அதுக்கு கூட ஆயுர்வேதிக் சொல்யூஷன்ஸ் கொடுக்கும் இந்த ஆப், நித்யானந்த ஆப். லிட்டரலா நான் உங்க பேக்கெட்லயே இருக்கிறதுக்கு சமங்க நித்யானந்த ஆப்ங்க. செல்போன் குரு பரமசிவனி உங்க செல்போன்ல வந்து உங்களுக்கு குருவா இருக்கிறது தான் இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐங்க. சிம்பிளான ஆயுர்வேதிக் ஹெர்பல் இந்த ஹோம் ரெமெடிஸ் இருக்குங்கய்யா, வீட்லயே நீங்க செஞ்சு குடிக்க முடியும். அந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் சிலதெல்லாம் இருக்கு. அதை குடிச்சிங்கனாலே தூக்கம் ஆழமா இருக்கும். காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப ஈஸியா எந்திரிச்சிருவீங்க. அது பிரச்சனையாவே இருக்காது. இது மாதிரி காலையில எந்திரிச்சு யோகா பண்றதுன்ற ஒரு சின்ன பிரச்சனையில இருந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை என் கேர்ள் ஃப்ரெண்டு பிரேக்கப் சொல்லிக்கிட்டே இருக்கா, சாமி என்ன சாமி பண்றது அப்படிங்கிற தலைவலி பிரச்சனையா இருந்தா கூட சகலத்துக்கும் இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐ உங்களுக்கு தெளிவான தீர்வை கொடுக்கும். தலைவலியிலிருந்து கேன்சர் வரைக்கும் பிராக்டிக்கலான தீர்வை கொடுக்கும்.
உங்க வாழ்க்கையோட எந்த சூழ்நிலையிலையும் எப்படி சரியான முடிவெடுப்பது, இந்த சூழ்நிலையில் கான்ஷியஸா டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் வாழற மாதிரி என்ன முடிவெடுத்தா அந்த கான்ஷியஸ் டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் வெற்றியோடு என் வாழ்க்கை அமையும்னு கேட்டீங்கன்னா முடிவு பண்ணி அதை கரெக்டா கைட் பண்ணிடும். நீங்க குழப்பத்தில் இருந்தா கூட உங்களை கைட் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த ஏஐ 2 ஆண்டுகள் நான் சேர்ந்து 60,000 பேரோட வாலண்டியர்ஸோட உழைப்போடு சேர்ந்து உருவாக்கி இருக்கோம். உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இது இலவசமாக வழங்கப்பட வேண்டும். ஏன்னா பணம் ஒரு தடையா இருந்துடக்கூடாதுன்னா இலவசமாகவும் கொடுத்து வச்சிருக்கேன். நானும் என்னோடு 60,000 பேர் சேர்ந்து உழைத்த உழைப்பையும் இலவசமாக உங்களுக்கு அளிக்கின்றேன். நீங்கள் மேன்மையடைந்தால் போதும். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மேன்மையடைந்தால் போதுமானது. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவு இலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்கிடவே இந்த ஆஸ் நித்யானந்த ஆப்பை உருவாக்கி உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். உபயோகப்படுத்துங்கள். இந்த 1 மாதம், டிசம்பர் 1 மாதம் இந்த சத்தியங்களை எல்லாம் வாழுங்கள். என் வீட்டில் அந்த மாதிரி வாழற சூழ்நிலை சாமி, இதையெல்லாம் வாழ்ந்தா என் வீட்டில் எனக்கு என் வாழ்க்கையை நடத்த முடியாது, பிரச்சனை வாழ்க்கையில இன்னும் குழப்பமா வரும், சங்கடமா வரும். இப்போ 1 மாசம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு கைலாச திருவண்ணாமலைக்கு வந்துருங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி உங்க லைஃபை ரீசெட் பண்ணி, ரீசெட் பட்டனை பிரஸ் பண்ணி உங்க லைஃப், மனம், உடல், உயிர், உணர்வு அனைத்தையும் ரீசெட் பண்ணி உங்களை அலைவாக்கி உங்க உயிரை உயிர்ப்பிக்க வைத்து 1 மாதம் பயிற்சி கொடுத்து அனுப்புறேன். போய் 2026 புது வாழ்க்கையாக வாழுங்கள். உணவு, தங்குற இடம், இந்த நிகழ்ச்சி அனைத்தும் இலவசமாக கொடுத்து இந்த ஈகோ சிஸ்டம், இதுக்கான அந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப முக்கியங்கய்யா. 10 டாக்டரோட சேர்ந்தீங்கன்னா நீங்க 11வது டாக்டரா மாறிடுவீங்க. 10 யோகா பண்றவங்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்க 11வது யோகியா மாறிடுவீங்க. 10 பொறுக்கி தின்ற கும்பலோட பசங்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்க 11வது பொறுக்கியா மாறிடுவீங்க. 10 குடிகார நாய்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்க 11வது குடிகார நாயா மாறிடுவீங்க. இதுல டீசென்டான வார்த்தையை வேற இப்ப யூஸ் பண்றாங்க, மது பிரியர்கள். அட பாவிகளா, குடிகார நாயின்னு தான் சொல்லணும். சரி, நாயை தாழ்த்த வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா குடிகார பொறுக்கின்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அவனுக்கு அந்த வார்த்தை தான். இந்த டீசென்டான வார்த்தைகள், மென்மையான வார்த்தைகளை உபயோகிக்கிறது மூலமா அதை நார்மலைஸ் பண்ண பார்க்கிறது. ஒரு மாதம்
இந்த ஞான வாழ்க்கையை வாழுகின்ற, அதற்காக ஸ்ரத்தையோடு முயற்சி செய்கின்ற, பயிற்சி செய்கின்ற அந்த அன்பர்களோடு வாழ்ந்தீர்களானால் நீங்களும் யோகியாக, ஞானியாக மாறிவிடுவீர்கள். அதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறேங்க. நீங்க என்ன மூட்ல இருந்தாலும், உடம்பு டயர்டா, ஃப்ரெஷ்ஷா, அதெல்லாம் கவலை கிடையாது. காலையில இங்க ஆதீனத்துக்கு கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்து இருந்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனேயே 4:30 மணிக்கு உங்களை தண்ணி தெளிச்சு எழுப்பிடுவாங்க. எல்லாரும் யோகாக்கு வந்தாகணும், பூஜை பண்ணி ஆகணும், இந்த சத்தியங்களை உள்வாங்கி ஆகணும், வாழ்ந்தாகணும். உங்க லைஃப் 1 மாசத்துல ரீசெட் ஆயிடுங்கயா. இந்த என்லைட்டன்ட் டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலுக்கு ரீசெட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம பொதுவா ஆண்கள் தனியா, பெண்கள் தனியா, ஆனா எல்லா ஆண்களும் ஒரு இடத்துல, எல்லா பெண்களும் ஒரு இடத்துல தங்கறதுனால எல்லாரோடையும் நட்பு, இனிமையான உறவுகளை உருவாக்கிக்க வேண்டிய கட்டாயம் வந்துரும். இந்த தனி தீவா லைஃப நாசமாக்க முடியாது. வாழ்க்கையில பல விஷயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூவை கொடுத்துரும். அதனால 1 மாதம், ஓராண்டு பரிவிராஜ யாத்திரைக்கு போகணுன்ற அளவுக்கு தைரியம் இருக்கிறவங்க, முடிவெடுத்தவங்க, ஸ்ரத்தை உடையவர்கள் செஞ்சுத்தான் பாத்திரலாம் மாட்டார் அப்படின்னு நினைக்கிறவங்க உத்தமோத்தமம். நீங்கள் வெற்றி அடைந்தே தீருவீர்கள், அதற்கு நான் பொறுப்பு. அது மாதிரியான நபர்களும் கிளம்பி வாங்க. இல்ல குறைந்தபட்சம் 1 மாதமாவது லைஃப ரீசெட் பண்ணிட்டு திரும்ப நீங்க இருக்கிற இடத்துலயே போய், ஆனா புதிய வாழ்க்கையாக 2026 வாழணும்னு நினைக்கிறவங்க அவங்களும் கிளம்பி வாங்க. கைலாசா திருவண்ணாமலையின் கதவுகள் திறந்தே இருக்கின்றது. இந்த 1 மாதம் வந்து இந்த இலவச பயிற்சி, பரமசிவசேனை பயிற்சி எடுத்து 2026 புது வாழ்க்கையாக அல்ல, புது வருடமாக அல்ல, புது உயிராக, புது சக்தியாக வாழுங்கள், துவங்குங்கள். புது வருஷம், புது வாழ்க்கைன்றது கூட சின்ன வார்த்தைங்க. புது சக்தி, புது உயிர். நினைத்து பார்க்க முடியாத பெருவெற்றியோடு, பரமசிவ ஞானத்தோடு, பரமசிவ விஞ்ஞானத்தோடு, இதெல்லாம் மலரும் பொழுது பொங்குகின்ற பரமசிவ பக்தியோடு பரமாத்வைதத்தில் வாழுங்கள். பரமாத்வைத வாழ்க்கையை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு வாழுங்கள். பரமசிவசேனைக்கு வாருங்கள், பரிவிராஜ யாத்திரை செல்லுங்கள். வாழ்க்கையை பரமாத்வைதத்தை அடைந்து பரமாத்வைதத்தில் வாழுங்கள் என்று வாழ்த்துகின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ்து. நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.
Nityanandam. Thank you for watching, and if you found the video enlightening, Please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.